இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கடா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். யார் இவங்க? என்ன ஓனர் இப்படி கேக்குறீங்க? நம்ம மெக்கானிக் செட்டு சும்மா ஜெட்டு வேகத்துல டெவலப் ஆகுது. அதுக்கு தான் நம்ம புள்ளியில வர சொன்னேன். அதுதான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட. ஓ, அவங்க தான் இவங்களா? அதேதான். என்ன பண்றது? நோ முருகனா, என்னதுக்கு அவங்களை அப்படி பாக்குற? ஒன்னும் புரியலையே. ஓனர் என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்ல. மகேஷ் வரும்போதெல்லாம் மெக்கானிக் அடிச்சு ஓட விடுறாருல, இவங்களையும் அடிச்சிருக்காங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஓனர் புள்ளிங்க நம்ம புள்ளிங்க, கம்ப்ளீட்டா நம்ம ட்ரைனிங். டேய், இந்த வண்டியில ஏசி ஃபால்ட் இருக்குது. சரி, ஃபுல்லா பாத்துனேரு. சரி, இந்த முச்சி நீக்கே கொடுக்கணும். சரியா? சரி, பாத்துலாம். டேய், நீக்கே கொடுக்கணும்டா. சொல்லு, என்ன நடக்குதுங்க? பரபரப்பா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். புதுசா 2 பேர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க சார். கேரேஜ் சீக்கிரம் டெவலப் ஆயிடும் போல இருக்கு சார். அந்த சத்யா என்ன பண்றான் சார்? அவன் ஒய்ஃபு கூட ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் சார். நீங்க கூட இப்படி சிரிச்சு பேசி நான் பார்த்தது இல்லையே சார். என்னடா சொல்ற? ஆமா சார், உண்மை சார். என் கண்ணால பார்த்தேன் சார். போதுண்டா, போன வை. அஞ்சலி, தம்பி, நீங்க மெக்கானிக் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்காக தான் நாங்கெல்லாம் வந்தோம். எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா தம்பி? என்ன மேடம் சொல்றீங்க? சரி, கஷ்டப்படுறாங்கல்ல, நம்மள தேடி வர வந்திருக்காங்க, வேலை போட்டு கொடுக்கலாம். சரி. சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி. சீக்கிரம் வாடா. ஊத்து ஊத்து, தண்ணி ஊத்து. இந்த பக்கம் ஊத்து. எங்க இருக்கா? பெருசு உள்ள. இப்படி பண்ணிட்டீங்களா? என்னடா பண்றது இப்போ? ஐயோ, எதுவுமே புரியலையா? எல்லாம் போச்சு. சத்யா, இப்ப என்னடா பண்றது? என்ன பண்ண போறோம்னு தெரியல. சொன்ன கேளுங்க. நீங்க பதட்டப்படாத பெருசு. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. வேணுமா தம்பி? எங்களுக்கு வேலை செய்யறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. நாங்கெல்லாம் புள்ள குட்டிக்காரங்க. நாங்கெல்லாம் இந்த வேலைக்கு வரலங்க தம்பி. நாங்கெல்லாம் கிளம்புறோம் தம்பி. ஆனா வாங்கண்ணே போலாம்.
என்னடா நீங்களா திருப்பீங்களா இல்ல என்னண்ணா பேசுற? நாங்க எப்பவும் உங்க கூட தானே இருப்போம். எதுக்கு தாண்டி இந்த ஷெட் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? யாருக்காச்சும் அடிபட்டுருச்சா? யாருக்கும் எதுவும் ஆகல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருக்கும் எதுவும் ஆகல. அஞ்சலி, நீ இந்த ஷெட்டுக்குள்ள இருக்கும்போது ஃபயர் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, உயிருக்கே ஆபத்தாயிருக்குமேமா. உயிரை பணைய வச்சுதான் இந்த தொழில பண்ணணுமா? வேண்டாம், அம்மா சொல்றது கேளு, நமக்கு இது வேண்டாம். இதுக்கா உங்களை நம்பி வீட்டை வாடகைக்கு விட்டுருக்க? இல்லம்மா, இது சரிப்பட்டு வராது. அண்ணன், ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம், எங்களை மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. என்னம்மா பேசுற நீ? உன் வீட்டை வாடகைக்கு விட்டுருந்து அதுல இப்படி நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? இப்ப என் வீடு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்க, எனக்கு தான் நம்ம லாஸ். ஏற்கனவே தண்ணி வரி எல்லாத்தையும் கமர்ஷியல் ஆக்க போறேன்னு சொல்றாங்க. நீ என்னடான்னா வீட்டு பக்கத்திலேயே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? பெர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். பெர்மிஷன் வாங்காம ஷெட் நடத்துறீங்க, அதுவும் ஃபயர் ஆயிருக்கு. என்ன விளையாடுறீங்களா? யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்னம்மா பதில் சொல்வீங்க? இனிமே நீங்க இங்க மெக்கானிக் ஷெட் நடத்தக்கூடாது. சார், நோட்டீஸ் ஒட்டிட்டு வா போ. ஓகே சார். சார் சார் இருங்க சார். சார் சொல்றேன் கேளுங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் ஷெட் நத்தினுக்குறோம். தெரியாம தான் சார் ஃபயர் ஆயிடுச்சு. இனிமே அப்படி ஆவாத பாத்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், ஒட்ட வேணாம்னு சொல்லு சார். யோ, வாயை மூடிட்டேரியா? அஞ்சலி, போதுமா? நீ போறன்னது எல்லாமே போதுமா? இதோட இந்த ஷெட்டு, கேரேஜ் இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருமா. இது பாரு, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதுமா.